தினம் ஒரு ஹதீஸ் என்கிற வகுப்பில் நம்ம இருக்கிறோம். இதில் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இல்லையா? அந்த அடிப்படையில் இன்றைக்கு சில சட்டங்கள் ரீதியாகவும் நம்ம நோக்கி வரக்கூடிய விருந்தினர் அவர்களை எப்படி நம்ம வரவேற்கிறது என்கிற செய்திகளையும் இந்த ஹதீஸில் ஒரு உட்பட்டு செய்திகளாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த செய்திகளை என்ன செய்யுங்க, கொஞ்சம் கவனிப்பாக கேளுங்க. அதில் அப்துல் கைஸ் அந்த குலத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தூதுக்குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க வராங்க. அந்த கூட்டம் வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க யார், இவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த தூது சம்பந்தமாக கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை இருக்கிற சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க, ரபியா வம்சத்தை சார்ந்தவங்க என்று அவங்களுக்கு விடை கொடுக்குறாங்க. அந்த விடை சொல்லி முடித்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த அழைக்கக்கூடிய அந்த விதம் இருக்குல்ல, சூப்பராக அழைப்பாங்க. இது ஒவ்வொரு முஸ்லீமும், குறிப்பாக எல்லா சமூக மக்களும் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அற்புதமான சில வாசகத்தை பயன்படுத்துகிறாங்க. விருந்துங்கும்போது நம்முடைய வீடுகளுக்கு அதிகமான மக்கள் வருவாங்க. சொந்தக்காரங்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, தெரிந்தவர்கள் வருவாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வருவாங்க இல்லையா? அவங்கள வெறுமனே சலாம் சொல்லி அழைக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலுமே அந்த வருகை சம்பந்தமான வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை போட்டு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, வருக இழிவும் கவலையும் இல்லாமல் இனிதே வருக. அந்த வாசகத்தை பாருங்களேன். இழிவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, கவலையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்கிற அந்த வாசகம் இருக்குல்ல. அந்த நேரத்தில் மனுஷன் ஒரு ஆள் சந்திக்கும் பொழுது ஒரு துவாவோடு, ஒரு பிரார்த்தனையோடு, இது போன்ற ஒரு நிலைகளை நம்ம வரவேற்கும் போது அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு சந்தோஷம் ஏற்படும்ல. ஒரு கவலையோடு வருவாங்க, துக்கத்தோடு வருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையோடு வருவாங்க, மனசில் மிகப்பெரிய ஒரு பாரத்தோடு வருவாங்க. நம்ம அந்த அழைக்கும் போது அந்த அழைப்பில் ஒரு மன அமைதி, அந்த அமைதி இருக்குல்ல. அப்போ அல்லாஹ்வுடைய தூது சந்திக்க வரும்போது இந்த வாசகத்தை அவங்க சொல்கிறாங்க. அப்போது அவங்க சில செய்திகளை சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் யுத்தம் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய புனித மாதங்களை தவிர மற்ற நாட்களை உங்களை சந்திக்க முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்றொரு விஷயத்தை அவங்க சொல்லும்போது, அந்த எங்களுக்கும் முலர் வம்சம், அவங்க இறை மறுப்பாளராக அவங்க இருக்கிறாங்க, அந்த வம்சத்துக்கும் எங்களுக்கு நடுவில் அவங்க இருக்கிறாங்க. அதனால் அந்த திட்டமிடக்கூடிய சில வேலைகளை எங்களால் செய்ய முடியாது, அது எங்களுக்கு தடையாக இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு சில செய்திகளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் எங்களோடு வராமல் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இந்த செய்திகளை சொல்லி நாங்களும் சொர்க்கத்துக்கு போவோம், அவங்களும் சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாசகத்தை சொல்லுங்கள் எங்கக்கூடிய செய்திகள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த வரக்கூடிய செய்தி 4 செயல்பாடுகளை என்ன செய்கிறாங்க, அனுமதிக்கிறாங்க. 4 விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தடை செய்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம், 4 விஷயங்களை அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. 4 செயல்களை என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள் என்கிற செய்திகளை பார்க்குறோம். அதில் அல்லாஹ் ஒருவனையே நம்புமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு அல்லாஹ் ஒருவனை மட்டுமும் நம்புவது என்றால் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பதில் சொல்கிறாங்க, அல்லாஹும் அவங்களுடைய தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள் என்று அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, பதில் கொடுக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் என்றும் உறுதியாக சாட்சி கூறுவது, நீங்கள் சாட்சி கூறுங்க. தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்க, ஜகாத் நீங்கள் கொடுங்க, ரமலான் மாதத்தில் நோவு பிடிங்க, போரில் கிடைக்கும் பொருட்களிலிருந்து 5இல் 1 பங்கை நீங்கள் வழங்கிடுங்கள், ஜகாத்தாக கொடுங்க என்கிற செய்தியை சொல்கிறாங்க. இதில் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, ரசூலா தான் தூதர், ரமலான் மாதத்து நோன்பு நோக்க வேண்டும், ஜகாத்து வழங்க வேண்டும். அன்றைக்கு ஒரு சட்டத்தையும் சொல்கிறாங்க, உங்களுக்கு போரில் கிடைக்கக்கூடிய அந்த கனிமத்து போரில் இருந்து 5 பங்கு நினச்சிங்க, 5இல் 1 பங்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை அவங்களுக்கு செய்தியை சொல்கிறாங்க. இதில் தடை செய்யப்பட்டிருக்கூடிய விஷயங்களை சொல்லும் பொழுது ரசூலா எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, மண் சாடிகள், அதாவது அப்படின்னா மது வைத்திருக்கக்கூடிய மண் சாடிகளை அங்கே என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறாங்க. சுரை குடுவைகள் தடை செய்கிறாங்க.
பேரீச்ச மரத்தின் அடிமரத்தை குடைந்து தயாரிக்கப்படுகிற மர பீப்பாய்கள் அதில் என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறாங்க. தார் பூசப்பட்ட பாத்திரங்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள் என்கிற செய்திகளை இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நூல் புகாரில் 53வது செய்தியாகவும் நூல் முஸ்லீம் 24வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலிருந்து இப்படியான சட்டங்கள், இன்னும் கூடுதல் சட்டங்கள் இருக்குது. அதில் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு இந்த செய்தி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு ஹதீஸை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.